வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். காற்றில் கலந்த பேரிசை, பாடகி எஸ் ஜானகி மரணம். இணையதளத்தில் வெளியான செய்தி. தமிழ் சினிமாவுக்கு அடுத்தடுத்து பேரிழப்பு. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மைசூருவில் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவங்க 88 வயதில் காலமாக இப்போ இருக்கிறாங்க. பத்மபூஷன் விருது பெற்ற எஸ் ஜானகி ஆந்திர பிரதேசம் மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் பிறந்தாங்க. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று எஸ் ஜானகி அன்போடு அழைக்கப்படுவாங்க. இந்திய திரையுலகில் தலைச்சிறந்த பின்னணி பாடகியும் தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அன்போடும் அழைக்கப்படுவவங்க தான் எஸ் ஜானகி. 88 வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் மைசூரில் காலமாகியிருக்கிறாங்க. இந்த தகவலை அவரது உறவினர்கள் உறுதி செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய மறைவு செய்தி திரையுலகையும் இசை ரசிகர்களையும் மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேசம் மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் பிறந்த எஸ் ஜானகி 1957ஆம் ஆண்டு விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தின் பாடியதன் மூலம் திரையுலகுக்கு தனது இசை பயணத்தை தொடங்கினாங்க. 48,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உட்பட 17க்கும் மேற்பட்ட மொழிகள், 48,000க்கு அதிகமான பாடல்களை பாடி உலகமெங்கும் உள்ள ரசிகர்களை தனது காந்த குரலால் வசீகரித்துள்ளார். தமிழ் சினிமாவில் MS விஸ்வநாதன், இளையராஜா, AR ரகுமான் உள்ளிட்ட பல முன்னணி இசையமைப்பாளர்களுடைய இசையில் ஆயிரக்கணக்கான மறக்க முடியாத பாடல்களை பாடியிருக்கிறாங்க. கடந்த 2016ஆம் ஆண்டு திரையுலகிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த அவங்க அதன் பிறகு தனது சொந்த ஊருக்கு திரும்பினாங்க. இசை உலகிற்கு அவங்க ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்புக்கு பல்வேறு விருதுகள் வென்றாங்க. சிறந்த பின்னணி பாடகி தேசிய விருதை 4 முறை வென்ற சாதனை படைத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநில அரசுகளிடம் 33க்கும் மேற்பட்ட மாநில விருதுகளையும் பெற்றிருக்கிறாங்க. கடந்த 2013ஆம் ஆண்டு இந்திய அரசு அவங்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மபூஷன் விருதையும் அறிவித்தாங்க. அந்த விருது தனக்கு தாமதமாக வழங்கப்பட்டதாக கூறி அதை ஏற்க மறுத்தாங்க. தனது தனித்துவமான குரலால் இந்திய இசைத்துறையில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக விளங்கிய எஸ் ஜானகியுடைய மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக இருக்கிறது. இந்தியாவின் தலைச்சிறந்த பின்னணி பாடகியும் எஸ் ஜானகி அவங்களும் வயது மூப்பு காரணமாக இன்று காலமான செய்தி அவருடைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. 88 வயதான இவங்க 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு சாதனையும் படைத்திருக்கிறாங்க. இவங்களுடைய குரலுக்கு இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் MS விஸ்வநாதன் காலம் தொடங்கி இளையராஜா, AR ரகுமான் உள்ளிட்ட பல்வேறு இசையமைப்பாளர் இசையில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறாங்க. கடைசியாக இவங்க வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் தான் இவங்க கடைசி பாடல் பாடியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இவருடைய மறைவு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக இறங்கியிருக்கிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.